வள்ளல் பெருமான் சொன்னார், என்ன சொன்னாரு? ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள்னார். அந்த ஜீவகாருண்யம் சோறு போடுறது இல்ல. எந்த ஜீவனுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அந்த துன்பத்தை நாம் எந்த வகையிலேயாவது அதை நீக்குவதற்கு நாம் முயற்சி செய்வோமே, ஆனால் அதற்கு பெயர் ஜீவகாருண்யம். அதுல சோறு போடுறதும் ஒண்ணு. நல்லா கவனிக்கணும். ஏழைக்கு சோறு போடணும் ஐயா சொல்லல. கவனிச்சிங்களா? எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க, என்ன உனக்குலாம் என்ன கேடு வந்து எல்லாம் சோறு திங்க வந்து விட்டான் அப்படின்னு மத்தவன் கேட்கறான். போடுறவன் இல்ல, வெளியில இருந்து அவன் எப்பவுமே போட மாட்டான். அவன் தான் கேட்பான் அந்த கேள்வி எல்லாம். இவனுக்குலாம் என்ன கேடு வந்து சாப்பிட வந்துட்டான். ஐயா ஏழைக்கு சோறு போடுன்னு சொல்லல. நல்ல கவனி, பசித்தோருக்கு உணவளியுங்கள் சொன்னார். நல்ல கவனிங்க, பசித்தோருக்கு உணவளியுங்க. அவன் பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் படிச்சவனா இருந்தாலும் முட்டாப்பாயிலா இருந்தாலும் பசி வந்துடுச்சுன்னா அவனுக்கு நிலைமை என்னங்க?